முதல் நாள் பார்த்தீங்கன்னா சாமியோட திருவுரு சிலையை மூலஸ்தானத்தில் வச்சாச்சு. இரண்டாம் நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கோயில் குளத்தில் தீர்த்தம் எடுக்கிறதுக்காக எல்லாரும் அங்கே போயிருந்தோம். நம்ம ஊர் பொதுமக்கள் நிறைய பேர் நிறைய கோயிலேருந்து தீர்த்த நீர் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எல்லா தண்ணியுமே நம்ம கலச நீர் குடத்துல கலந்துட்டாங்க. மங்கள வாத்தியங்களோட கோயில் தீர்த்த நீர் வந்து ஊர்வலமாக எடுத்துட்டு போனோம். நம்ம பொதுமக்களும் பார்த்தீங்கன்னா முளைப்பாரி எடுத்துட்டு நம்ம கூட வந்திருந்தாங்க. நம்ம கோயில் குளத்துலேருந்து நம்ம ராமர் கோயில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 600 மீட்டர் கிட்ட இருக்கும். கோவில் கிட்ட வந்த பிறகு கோயிலை 3 வாட்டி சுத்திட்டு அந்த தீர்த்த நீரை சாமி கருவறையில வச்சு பூஜை பண்ணாங்க. பூஜை முடிஞ்ச பிறகு ஊர்ல உள்ள நாட்டாம பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே கையில காப்பு கட்டினாங்க. எங்க அப்பா தலைமை நாட்டாமனால எங்க அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் கட்டினாங்க. கையில எல்லாருக்குமே காப்பு கட்டினது பிறகு மேல வந்து கலசத்தை வைக்க சொன்னாங்க. மேல போயிட்டு மண்ணு சிமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு மேல வந்து கலசத்தை பக்காவா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கோவில் கோபுரத்துல பாத்தீங்கன்னா அந்த சிலைகள்லாம் அவ்வளோ அருமையா பண்ணியிருந்தாங்க. காலையில பூஜை எல்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு 12 மணிக்குள்ள. அதுக்கப்புறம் ஈவினிங் தான் பூஜைன்னு சொன்னாங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.